அதாவது எல்லா விதமான மோக வர்ணனையும் கம்பன் சொல்லி பார்க்கணும்னா இது ஒரு ராட்சசியுடைய மோக வர்ணனை எப்படி இருக்கும்? ராட்சசத்தனமான அதாவது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உண்மையான பயங்கரம். அழிந்த சிந்தைகள் அழிய சிந்தைகளாய் அயர்வாள் வையின் மொழிந்த காம கடும் கனல் மூண்டதால் வழிந்த நாகத்தின் வன்தொடை வாழ் ஈற்று இழிந்த கார்விடம் ஏறுவதென்னவே. அழிந்த சிந்தைகளாய் அவருடைய அழிந்த சிந்தைகளாய் அயர்வாள் வயின் அழிந்த சிந்தை அவருடைய மனம் அழிந்து அயர்வாள் தளர்பவளாகிய அந்த சூர்பனகையிடத்தே வயினி மொழிந்த காம கடுங்கனல் மூண்டதால் கீழ் சொல்லப்பட்ட நான் முன்பு சொன்னேன் ஒழிந்த காம கடுங்கனல் மூண்டது நெருப்பு மூண்டதனால் வழிந்த நாகத்தின் வன் தொலைவாய் எயிற்று இழிந்த கார்விடம். அதாவது விஷம் வழிந்து ஓடுகின்ற நாகத்தின் நல்ல பாம்பினுடைய வன் தொலை வாய் எயிற்று வலிய தொலை அந்த வன் தொலை வாய் அந்த துளைகள் கொண்ட வாய் எயிற்று இழிந்த பல்லுல இருக்கிற தொலையிலிருந்து வழியிற விஷத்தை வர்ணிக்கிறோம். கூறிய கொடிய பற்களிலிருந்து சொரிந்த கார்விடம். அதுல நாகத்தின் மண்தொலை வாய் ஈற்று இழிந்த கார்விடம் ஏறுவதென்ன. அந்த விஷம் தலைக்கு ஏறினா எப்படி இருக்கும்? அது போன்றதான நிலையை அவள் அடைந்தாள். தாடகை கொடியாள் தடமார்பிடை ஆடவர்க்கு அரசன் அயில் அம்பு போல் பாடவத் தொழில் மன்மதன் பாய்கனை ஓட உட்கி உயிர் உடைந்தாளரோ. இந்த காவியத்தில் வர ஒரு விஷயத்தையே இன்னொரு விஷயத்துக்கு ஊமையாக்குறார். தாடகை கொடியாள் தடமார்பிடை. தாடகை என்கின்ற கொடிய அரக்கியுடைய மார்பில ஆடவர்க்கு அரசன். ஆடவர்க்கு அரசன் தெரியுமா? புருஷோத்தமன். புருஷோத்தமன்கிறதுக்கான தனித்தமிழ் சொல்லுறது. யாராவது உங்களுக்கு தனித்தமிழ் ஃபேன்ஸ் இருந்தாங்க? ஆடவர்க்கு அரசன், ஆடவர்க்கு அரசன், புருஷோத்தமன், புருஷ உத்தமன். அயில் அம்பு போல் அவனுடைய வேல் போன்ற அம்பு பாய்ந்தது. எப்படி பாய்ந்தது? தாடகை மேல ராமன் விட்ட அம்பு. பாடவத் தொழில். பாடவத் தொழில்னா சாமர்த்தியமாக செய்கின்ற மன்மதனுடைய பாய்களை, மன்மதனுடைய அம்பு ஓட உட்கி உயிர் உழைந்தாளரோ. உட்கினா உட்செல்ல. ஆடகை மேல பாய்ந்த அம்பு போல இது மன்மதன் ஆடகை மேல ராமன் விட்ட அம்பு பாய்ஞ்சது போல மன்மதன் விட்ட அம்பு பாய்ந்து அவள் நிலை குலைந்தாள். கலையும் வாமதியே கரியாகவன் சிலையின் மாறனை பின்னு நினைப்பினான். மலைய மாறுத மானெடும் காலவேல் உலைய மார்பிடை ஊன்றிட ஓயுமா. அதாவது இதெல்லாம் ஒரு ராட்சசியினுடைய காமதாபன்றதுனால ராட்சஸ்தனமா இருக்கும் எல்லாமே. கலை உவா மதியே கரியாக. கலைனா 16 கலைகள் கொண்ட உவா மதினா பௌர்ணமி சந்திரன். கலை உவா மதி அந்த பௌர்ணமி சந்திரனை ஒரு கரி மாதிரி பக்கத்துல வச்சுப்பாங்க. வல் சிலையின் மாறனை இந்த கொடிய அம்பு விடக்கூடிய இந்த மன்மதனையே மாறனை தின்னும் நினைப்பினான். அவனை பிடிச்சு கடிச்சு அம்பு விட்டு ரொம்ப தொல்ல மாட்டான். அவனை தின்றலாம் நினைப்பினாள் அந்த அரக்கி. மலைய மாறுத மாநெடுங்காலவே. மலைய மாறுதம்னா பொதிகை இருந்து வரக்கூடிய தென்றல். மலை அப்படின்னா அதாவது சம்ஸ்கிருத சொல் மலைய மாருதம். மாருதம்னா காத்து. மலையகிரி அப்படின்றது பொதிகை மலைக்கான சம்ஸ்கிருத பேர். தென் பொதிகை மலையகிரி. மலையத்வஜன்னா தென்றலை கொடியாக. தென்றல் கொடியோடு மலைய மாறுதம்
அந்த பொதிகை மலையிலிருந்து வீசுகின்ற தென் திசை காற்று, தென்றல். வேற ஒண்ணும் கிடையாது. மலைய மாறுது. மா நெடுங்காலவே, யமனுடைய சூலம் மாதிரி அந்த தென்றல் காற்று உலைய மார்பிடை ஊன்றிட ஓய்வாள். இந்த தென்றல் காத்து வீசுறது அவளுக்கு எப்படி இருக்கு? யமன் வந்து சூலாயுதத்தால குத்தரா மாதிரி இருக்கு. தென்றல் வீசி தாக்கலன்னா அவ வந்து பிடிச்சி தின்னுருப்பா. அந்த இதை ஓய்வாள் மன்மதனை பிடிச்சி தின்னுருப்பா. ஆமா, அது அப்படி அந்த தென்றல் காற்று வந்து தாக்கினதால் நிலை குலைந்து போயிட்டான். ஆனா அதே நேரத்துல பௌர்ணமி சந்திரனை கரியா வச்சுக்கிட்டு மன்மதனை பிடிச்சு கடிச்சு திங்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். கலையுவாவதியே கரியாக அவன் சிலையின் மாறனை தின்னுடன் அழைக்கும் ஆழி அடங்கிட அங்கையால் மலைக்குளங்களில் தூர்க்கும் மனத்தினான் நிலைக்கும் வானின் நெடுமதி நீள் நிலா மலைக்க நீங்கும் மிடுக்கினள் மாந்துவாள். அதாவது இதுல முதல் 2 லைன்ல அவ என்ன செய்ய விரும்புறான், அடுத்த 2 லைன்ல அவ எப்படி தளர்ந்து போறான் அப்படின்றத சொல்லிடுவாரு. அலைக்கும் ஆழி அடங்கிட, தன்னை வருத்துகின்ற கடல், அதாவது அலக்கழிக்கின்ற அலை வீசுகின்ற கடல் அடங்கிட, அது அடங்கி போவார். அங்கையால் மலை குளங்களில் தூர்க்கும் மலத்தினார், தன்னுடைய கைகளால் மலை கூட்டங்களால் அதை தூர்த்து விட வேண்டும். அதாவது மலையெல்லாம் பிடிக்கி கடல்ல போட்டா என்ன ஆகும்? கடல் ஸ்டாப் ஆயிடும், ஓவரா அலை அடிக்காது. மனத்தினால் இப்படி செய்யலாமா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அதே நேரத்துல என்ன ஆகுது? மனத்தினால் நிலைக்கும் வானில், நிலை பெற்ற வானத்திலே நெடுமதி நீள் நிலா, பெரிய பூர்ண சந்திரனாகிய நீண்ட நில ஒளி மலைக்க, அவ வந்து இப்படி மலையெல்லாம் தூக்கி கடல்ல போட்டு காலி பண்ணலாமா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா வானத்துல தோணக்கூடிய அந்த சிறிய நிலா இருக்குல்ல, அதனுடைய அலைக்கழிப்பை அவளால் தாங்க முடியும். நில ஒளி மலைக்க, அதாவது தன்னை எதிர்க்க மிடுக்கிளை மாந்துவாள். அது அந்த நிலாவுடைய ஒளியை தாங்க முடியாம, மிடுக்குன வலிமை, அந்த வலிமை இல்லாதவளாகி அழிவாள். மாந்துவாள் உள்ளுக்குள்ளேயே அழியது. பூவெல்லாம் பொடியாக இப்பூமியுள் காவலாம் முடிப்பேன் என காந்துவாள். சேவலோடு உரை செந்தலை அன்றிலின் நாவினால் வலி எஞ்ச நடுங்குவாள். பூவெல்லாம் பொடியாக, இந்த உலகத்துல இருக்கிற பூக்கள்லாம், ஏன்னா அந்த பூக்களுடைய வாசனை வந்து இவருடைய மோக தாபத்தை இன்னும் அதிகப்படுது. உலகத்துல இருக்கிற எல்லா பூவையும் எடுத்து தூளாக்கி பொடியாக இப்பூமியுள் காவலாம் ஒடிப்பெண் என காந்துவாள். இந்த பூமியில உள்ள சோலைகள் எல்லாவற்றையும் அழிச்சிருவேன் என்று காந்துவாள், கோபம் கொள்வாள். அப்படி கோபம் கொண்டுட்டு இருக்கும் போதே சேவலோடு ஒரு செந்தலை அன்றில், சேவல்னா ஆண், தன்னுடைய ஆண் பெடையோடு இருக்கின்ற அன்றில் பறவையினுடைய செந்தலை அன்றில், சிவந்த தலையுடைய அன்றில், இப்படி அவன் நினைக்கும் போதே அந்த பக்கம் தன்னுடைய இணையோட ஒரு அன்றில் பறவை கூறு. அதை கேட்டு அவருடைய மைண்ட் அப்படியே உரியுது. செந்தலை அன்றிலின் நாவினால் அது வந்து அப்படி மெதுவா கூறதை கேட்டு வலி எஞ்ச நடுங்குவான். தன்னுடைய வலிமையெல்லாம் அழிந்து போகும்படி நடுங்குவான். இதுல வந்து 3 பாட்டுல வந்து ஒரு பூ அது பண்ணி பண்றா, நிலாவை பார்த்து பண்றா, சென்றதை பார்த்து பண்றாங்க. இதே வந்து சீதை வந்து அந்த மங்கையிடம் போது இல்ல, அது வந்து உண்மையான ஒரு விரகதாபம், மானுட பெண்ணுடைய விரகதாபம், இது அரக்கியுடைய விரகதாபம். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷனல். விரகதாபத்தை பத்தி எழுதப்பட்ட எல்லா பாட்டுகள்லையும் தென்றல், மலர், நிலா, இரவு, பட் இங்க அவளுடைய ரியாக்ஷனை பாருங்க, அது அதுல இம்பார்ட்டன்ட். இல்ல, நிலாவே என்னை நீ ஏன் கொள்கிறாய் அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டா பேசுற மாதிரி இருக்கும். அணுகையில் திங்களை நுங்கு அராவினை கொணர்வேன். சரி படி. அணைவில் திங்களை நுங்க அராவினை கொணர்வன் ஓடி என கொதித்து உண்ணுவாள். பனையின் மென் உலைமேன் பனி மாறுதம் புணர ஆறுயிலிருந்து புழுங்குமான். அணவியில் திங்களை நுங்க, அணவுனா அணைப்பு, எனக்கு அணைப்பை தராத, அனுகூலம் தராத திங்களை, இந்த நிலா, இந்த காஞ்சியனை வந்து வருத்த நுங்க அவள் விழுங்குமாறு அராவினை கொணர்கள், ராகு
இந்த நிலா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, இது முழுக்கிறதுக்காக ராகு எடுத்துட்டு வர. அராவிலை கொணர்வன் ஓடி என குதித்து உண்ணுவாள். குதித்து போய் நினைப்பாள். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? பனையின் மென்முலை மேல், அவளுடைய பெருத்த அந்த மார்பகங்களின் மேல் பனி மாருதம், குளிர்காற்று, குளிர்ந்த காற்றுப்பட ஆறுயிர் வெந்து புழுங்குமாள். அவளுடைய உயிர், அருமையான உயிர், தவித்து வெதும்புவாள். கைகளால் நன்கதிர் இளம் கொங்கை மேல் ஐயதன் பணி அள்ளினள் அப்பினாள் மொய்கள் தீயிடை வெந்து முருங்கிய வெய்யபாறையில் வெண்ணை நிகர்க்குமாள். கைகளால், தன்னுடைய கைகளால் தன் கதிர் இளம் கொங்கை மேல், தனது ஒளியுள்ள இளமையான மார்பகங்களின் மீது ஐய தன் பனி அள்ளினள். பனிக்கட்டிகள் எல்லாம் திடீர்னு ஹிமாலயாஸ் போயிட்டாங்க. எங்க இருந்து அந்த தண்டகாரண்யத்துல பனிக்கட்டி கிடைச்சிருக்கு. பஞ்சவடி இல்ல, மேபி ஒரு ஐஸ் சேம்பர் வச்சிருந்தாளா என்ன தெரியும். ஐய தன் பனி, வியக்கத்தக்க குளிர்ந்த பனி. பனினா குளிர் நீர்னு கூட சொல்லலாம், பனி கட்டின்னு அர்த்தம். அள்ளினள், அப்பினாள், மார்பகத்துல வாரி வாரி அப்பிக்கிறாளாம். அப்ப கூட அது என்ன ஆச்சு, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறாரு. மொய்கள் தீயிடை வெந்து, மொய்கள் வலிமை கொண்ட நெருப்பிலே வெந்து முருங்கிய, முருங்கியன்னா நிலை மாறிய வெய்ய பாறையில் வெண்ணெய் நிகர்க்குமா. பாறையில வச்ச வெண்ணெய் மாதிரி வெய்ய பாறை, கொதித்து கொண்டிருக்கின்ற பாறையில வைத்த வெண்ணெய் அழிக்கும் மெய்யுயிர் காந்தடல்ல. அந்த இடத்துல அது இப்ப இது இப்படி சொல்றாங்கல்ல, இந்த ஓமே பாருங்க. கொதித்து கொண்டிருக்கின்ற பாறை மேல வச்ச வெண்ணெய் மாதிரி அவருடைய மனசை அழைக்கிறது. சீதையை வந்து ராவணன் கொண்டு போயிட்டு சிறையில வைப்பாங்க. மயிலுடை சாயலாளை நெஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை வேண்டும் இதயமாம் சிறையில் வைத்தான். அப்ப சீதையை தூக்கி போகும்போது என்ன சொல்றான், அவன் அசோகவனத்துல சிறை வைக்கிறதுக்கு முந்தையே சீதையை தன்னுடைய இதயத்துல சிறை வச்சுட்டான். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் வைத்த வெண்ணெய் போல் உருகித்தன் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லுவாரு, வெயில வச்ச வெண்ணெய், வெயிலுடை நாளில் வைத்த வெண்ணெய் போல் உருகிட்ட. அதாவது வீட்டுக்குள்ள, ஓகே, வெயில் நாள், ஆனா வீட்டுக்குள்ள வெண்ணெயை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இருந்தாலும் அது உருகு, மெல்ல 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 மெல்ல. ஆமா, சீதையை சிறை பிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான பாட்டு, எல்லாரும் சொல்ற பாட்டாச்சு. மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் வைத்த வெண்ணெய் போல் உருகிற்ற. இது வந்து வெய்ய பாறையில் வெண்ணெய் சீக்கிரமா உருகுது. இது அப்படியே டபால் உருகிட்டு பாறை. இது வெயிலுடை நாளில் நாளில் வைத்த வெண்ணெய். இந்த நுட்பம் பாருங்க. அழிக்கும் மெய் உயிர் காந்தழல் அஞ்சினாள் குளிக்கும் நீரும் கொதித்தழ கூசுமால் விழிக்கும் வேலையை வெங்கண் அனங்கனை ஒடிக்கலாம் இடம் யாதன உண்ணுமால். அழிக்கும் மெய் உயிர் கான்று, அழிக்கும் மெய் அன்போடு பாதுகாக்கக்கூடிய உடம்பு, உடம்பில் இருந்து மெய் கான்று அழ, உயிர் கான்றுனா அதாவது மூச்சு விட்டு உயிர்த்தல், பெருமூச்சு விட்டு கொண்டு அழல் அஞ்சினாள், காமத்தீயை பார்த்து அஞ்சினாள். குளிக்கும் நீரும் கொதித்தெழ, குளிக்கின்ற தன்மையான குளிர் நீரும் கொதித்து எழ கூசுமால், அதை பார்த்து அஞ்சுவாள். கூசுமால் விழிக்கும் வேலையை, விழிக்கும் வேலையை வெங்கணல், வெங்கணன் வெண்கண் அனங்கனை பேரொலி செய்கின்ற கடலுக்கும் கொடிய தன்மையுடைய மன்மதனுக்கும் விழிக்கும் வேலையை வெங்கண் அனங்கனை ஒழிக்கலாம் இடம் யாது என. கடலை எங்காவது ஒழிச்சு வைக்க முடியுமா? முடியாது. அதுபோல விழிக்கும் வேலையை, எப்பொழுதும் சத்தம் போட்டுக்கொண்டு அலையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கடலை
ஒழிக்க முடியுமா? முடியாது. வெங்கணன் வெங்கண் அரங்கனை கொடிய கண்கள் கொண்ட மன்மதனை ஒழிக்கலாம் இடம் யாது? எங்க ஒழிச்சு வைக்கலாம் இந்த மன்மதனை? வந்து கார்மழை தோன்றினும் மாமணி கந்து காணினும் கைத்தலம் கூப்புமால் இந்து காந்தத்தின் ஈர நெடுங்களும் வெந்து காந்த வெதுப்புறு மேனியாள். வந்து கார்மழை தோன்றினும் வந்து அவள் கார்மழை வந்து தோன்றினும். கார்மழைனா காளமேகம், கருப்பு மேகம் எதிரிலே வந்து தோன்றினாள். மாமணி கந்து காணினும். மாமணி கந்து அதாவது நீலரத்னம், மாமணி மணிகளால் ஆகிய, கந்துனா தூண், கந்து வழிபாடு தெரியும் தூண். அந்த தூணை எதிரில் கண்டால் கைத்தலம் கூப்புமா, கை கூப்பிடுவாளாம். அது ஏன்னா அது வந்து ராமனுடைய உடம்பு மாதிரி இருக்கு. மழை மேகத்தை பார்த்தா அவனுடைய உடல் தான் ஞாபகம். இந்து காந்தத்தின் சந்திரகாந்த கல். அந்த காலத்துல சந்திரகாந்தம்ங்கிற கல் வந்து ஒரு ஒரு கூல் மார்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிலாவுடைய கிரணங்கள் அது மேலே படும்போது அது அப்படியே கூலாகும். அந்த காலத்துல மாளிகைகள்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ கோடை காலத்துல வந்து வெயில் அடிச்சு ஹீட் ஆகிடும். ஆனால் அந்த கல் இருக்கிறதுனால இரவில் வந்து சந்திரனுடைய ஒளியை உள்வாங்கி ஃபுல் இடமே கூலாகும். இப்போ சந்திரகாந்த கல். இந்து காந்தத்தின் ஈர நெடுங்கல்லும் இந்த சந்திரகாந்த கல்லும் வெந்து காந்த. சந்திரகாந்த கல்லே வெந்து காந்து வெதுப்புறு மேனியாய். வாம மாமதியும் பனி வாடையும் காமனும் தன்னை கண்டுணரா வகை நாம வாழையிற்றோர் கத நாகம் வாழ் சேம மால்வரையின் உழை சேருமால். வாம மாமதியும் அழகிய பெரிய சந்திரன், பனிவாடை குளிர்ந்த காற்று, காமனும் மன்மதன் தன்னை கண்டுணரா வகை. இவங்கெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது வகை. நாம வாய் எயிற்று ஓர் அச்சத்தை தருகின்ற, நாமன அச்சத்தை தருகின்ற, வாய் எயிற்று கொடிய பற்களுடைய, கதநாகம் வாழ் கோபத்தையுடைய பாம்பு வாழ்கின்ற, சேம மால் வரை பாதுகாப்பாக, சேமம்னா பாதுகாப்பு, பாதுகாப்பாக உள்ள வரையின் முளை சேரும். ஒரு பெரிய மலையில் உள்ள ஒரு மலை குகைக்குள்ள போய் சேரலாம். நாம நீர் வைப்பு பெரிய சிந்தனை. அன்னகாலை அழல்மிகு தென்றலும் முன்னின் மும்மடி ஆய் உதைவெந்துக என்னவா செய்வது என்று அறியாது இதன் பொன்னின் வார்த்தையிலே கொண்டால். அன்னகாலை அந்த நேரத்துல அழல்மிகு தென்றலும், தீயை வீசினார் போல உள்ள தென்றலும், முன்னின் மும்மடியாய் முலை வெந்துக, முன்னை போல 3 மடங்கு அதிகமாக வீசி முலை வெந்து உக, அவருடைய மார்பகங்கள் வெந்து உக அனல் சொரிய, இன்னவா செய்வது என்று அறியாது, என்ன செய்வது என்று அறியாது, இளம் பொன்னின் வார் தளிரில் புரண்டாள. இளம் பொன் போன்ற இந்த மகரந்த பொடிகள் அதுல தளிரில் புரண்டாள, துளிர்களின் மேல் விழுந்து மகரந்த பொடியில பொன் போன்ற தளிர்கள், பொன்னிறமான தளிர்களின் மேல விழுந்து வீரர் மேனி வெளிப்பட வியவல் கால் பொன் மேனியை கண்ணெல்லாம் என சோடும் வெல்தும் துணுக்கெனும் அவ்வுரு பேருந்தால் பிணியீடை பேருந்தான். வீரன் மேனி வெளிப்பட, அதாவது வீரன் ராமனுடைய திருமேனி வெளிப்பட, உண்மை இல்லாத இடத்துல அப்படியே ஒரு ஹாலுசினேஷன், உருவெளி தோற்றம் அப்படியே வருது. சினிமேட்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. வெய்யவள் கொடிய அரக்கி கார்கள் மேனியை கண்டனலாம் என, அந்த கார் மேனியை நான் பார்த்து விட்டேன் என சோறும் தளர்வாள் வெட்கும், வெட்கப்படுறாள், துணுக்கெனும் திரிக்கிடுவாள், அவ்வுரு பெருங்காலும் அந்த அந்த தோற்றம் நீங்கிவிட்ட பொழுது வெம்பினீடை பெருமாள் கொடிய தாபமாகிய நோயில் மறுபடியும்
கொங்கையின் ஐயன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும் அது எந்தன போக கண்டு புலம்பும் புண்மையால் மோகத்துக்கு ஒரு முடிவு உண்டாங்களோ. இந்த கடைசி வரி நல்லா இருக்கு. மோகத்துக்கோ முடிவு உண்டாங்களோ. ஆசை நோய்க்கு முடிவு உண்டாங்களோ. ஆசை நோய்க்கு இறுதி உண்டாங்களோ. ஆசை நோய்க்கு ஒரு முடிவு உண்டாங்களோ. நாங்கள் சிந்திக்க ஆசைக்கும் ஓர் அளவு ஆசை நோய்க்கு ஒரு மருந்து உண்டாங்களோ. ஆக கொங்கையின் ஆக கொங்கையின் தன்னுடைய மார்பகத்தின் மீது ஐயன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும். அஞ்சன மேகம், மை போன்று கரிய மேகத்தை ராமன் என்று நினைத்து அப்படியே மார்போட தழுவிக்கிறான். எப்படி? ஏன்னா மலை குகையில போனால அந்த மேகங்கள்லாம் அப்படி செல்லன்னு நடந்து போயிட்டு ஒரு மேகத்தை ஐஸ்கிரீம் மாதிரி நீங்க பிடிச்சு சாப்பிடலாம் அப்படி நம்ம கற்பனை பண்ணணும். மேகத்தை போய் தழுவிக்கலாம், கால மேகத்தை. அப்ப என்ன ஆகுது? அவளுடைய உடம்புல உள்ள ஆக கொங்கையின் ஐயன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும். அப்படி அவ தழுவின உடனே என்ன ஆகும்? அவை வெந்தன போக கண்டு, அவளுடைய உடம்புல இருக்கிற அந்த தழல்னால அந்த மேகங்களே வெந்து போயிடுமா. அவை வெந்தன போக கண்டு புலம்பும். அப்புண்மையாள் ஐயோ வெந்து போச்சு என்று புலம்புவாள். உண்மையாள் அற்பகுணம் கொண்ட அரக்கி மோகத்துக்கோர் முடிவும் கொண்டார். ஊழிவன் கடல் உறுப்பினர்கள் ஒத்து அவ் ஏழை ஆகி இறந்தது என்றால் ஆழியானை அடைந்தனர் பின்னையும் வாழலாம் எனும் ஆசை மருந்தினே. ஊழி வெண்கணல் உற்றனடுத்து. ஊழினா பழைய காலம். பழைய காலத்துல வரக்கூடிய அந்த அக்னி, பிரளயாக்னி, அதில் அகப்பட்டவள் போல வெண்கணல் உற்றனல் ஒத்து அது போன்று தவித்து பின்னையும் அவ்வேழையாள் ஏழை ஆவி இறந்தினார் என்றாள். இந்த பெண் உயிர் விடவில்லை. ஏன்னா ஆழியானே அடைந்தனள் பின்னையும் வாழலாம் எனும் ஆசை மருந்தினே. அப்படியும் அவள் உயிர் ஏன் போல, நான் எப்படியாவது ஆழியானை அடைந்தனள், ராமனை சேர்ந்து ஆழியான். இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல ஒரு பன் போடுற. ஆழினா கடல். பிரளயாக்னி கடல்ல தான் எழும். ஓகே. ஸோ அந்த பிரளயாக்னியில அகப்பட்டு கூட அவளுடைய உயிர் ஏன் போலன்னா ஆழியானை அக்னி அந்த கடல்ல போய் கூட அந்த கடல் வழியா வாழும் அப்படின்னு நினைச்சதுனால ஆழியானை அடைந்தனள் பின்னையும் வாழலாம் எனும் ஆசை மருந்தினே. அவனோடு வாழலாம் என்ற ஆசை ஒரு மருந்தாக இருந்ததனால் அவள் உயிர் விடும். பஞ்சரனை ஒரு மாயை வளர்க்கும் என் நெஞ்சு புக்கு எனது ஆபத்து நீக்கு எனும் அஞ்சன கிரியே அதுதாயினும் அஞ்சு நக்கின போத வஞ்சனை கொடு மாயை வளர்க்கும் என் நெஞ்சு புக்கு. வஞ்சனையும் கொடிய மாயையும் வளர்க்கும். அது தன்னையே சொல்லிக்கிறான். என் நெஞ்சுக்குள்ளே புகுந்து நெஞ்சு புக்கு எனது ஆர்வத்தை நீக்கு. அட்லீஸ்ட் இந்த காதலை எடுத்துரு என்னுடைய நெஞ்சிலிருந்து. எனக்கு என்னெல்லாமோ மாயம் தெரியுது, ஆனா இந்த காதலை மட்டும் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீக்க தெரியல. அதை நீ செஞ்சிரு அப்படிங்கிறான். நெஞ்சு புக்கு எனது ஆர்வத்தை நீக்கு என்னும் அஞ்சன கிரியே அருளாய் எனும். அஞ்சன கிரினா அஞ்சனா மை போன்ற மலை. அருளாய் எனும் எனக்கு அருள் செய்ய. அதாவது ராமனை நினைச்சுக்கிறான். நஞ்சு நக்கினள் போல நடுங்குவாள். காவியோ கயலோ எனும் கண் இணை தேவியோ திருமங்கையின் செவ்வியால் பாவி ஏனையும் பார்க்கும் கொலோ எனும் ஆவி ஓயினும் ஆசையின் ஓய்விலாள். ஆவி ஓயினும் ஆசையின் ஓய்விலாள். உயிரே போனத ஒழிவதாக இருந்தாலும் ஆசை ஒழியாதவளாகிய என்ன சொல்ற? காவியோ, காவினா நீலோத்பல மலர். பல இடங்களில் ஓமையாகும். எனும் காவியோ கயலோ எனும்
பாவியோ கயலோ எனும் கண்ணினை தேவியோ திருமங்கையில் செவ்வியாள். நீலோத்பல மலரோ கயலோ என்று சொல்லத்தக்க கண்களை உடைய அந்த தேவி, சீதையை நினைச்சுக்கிறாங்க. தேவியோ, அந்த தேவி இருக்காளே திருமங்கையில் செவ்வியாள். லட்சுமியோட அழகா இருக்கா. பாவியனையும் பார்க்குங்களோ, அப்படிப்பட்டவ இருக்கும்போது இந்த பாவியன் என்னை வந்து அவன் கண்ணெடுத்து கூட பார்ப்பானா என்னும் ஆவியோயினும் ஆசையின் மாண்ட கற்புடையாள் மலர்மா மகள் ஈண்டு இருக்கும் நல்லாள் மகள் என்னும்மாள் வேண்ட கிற்பின் அனல்வரர் வெயிலை தீண்ட கிற்பது அன்றோ பெரும் காமமே. ஈண்டு மாண்ட கற்புடையாள் சிறந்த கற்புடையவள் மலர் மாமகள் செந்தாமரை மலரிலே வாழ்கின்ற திருமகள் போன்றவள் ஈண்டிருக்கும் நல்லாள் மகள், அங்கே இங்கே இருக்கின்ற அந்த அழகிய மகள் என்னுமாள். அவ வந்து சிறந்த கற்புடைய திருமகள் போன்றவள் அந்த பெண். அதனால வேண்டகிற்பின் ஒருவரை விரும்பி ஆசைப்பட்டால் பெரும் காமம். வேண்டகிற்பின் அனல் வர மெய்யிடை தீண்டகிற்பு. தீண்டகிற்பதன் அன்றோ பெருங்காமம். பெருங்காமம் அதாவது அழிக்கக்கூடிய, தன்னிடத்திலே சிக்கியவரை அழிக்கக்கூடிய காமம் ஆனது அனல் வர மெய்யிடை தீண்டகிற்பதன், உடம்புல தீ பிடிக்கிறது போன்ற தன்மையுடையதன்றோ வேண்டகிற்பு. விரும்பினால், ஒருவர் விரும்பி ஆசைப்பட்டால் அந்த மாத்திரத்தில் அவரை அழிக்கும் காமமானது. விருப்பம் ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா அந்த நோய் வந்து நம்ம உடம்புல வந்து நெருப்பு போல சுட ஆரம்பிச்சு. நெருப்பு போல சுட ஆரம்பிச்சு. அதாவது இப்போ தன் உடம்புல நெருப்பு பிடிக்கிறத யாராவது விரும்பி அனுமதிப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா இந்த அழிக்கக்கூடிய காமம், அது அழிக்கக்கூடியது என்று தெரிந்தும் இப்படி விரும்பி பற்றுகிறதே. நல்லாள் மகள் நல்லாள் மகள் ஆன்ற காதல் அத்து உற எய்துடி மூன்று உலோகமும் மூடும் மறக்கராம் ஏன்ற கார் இருள் நீக்க ராகவன் தோன்றினான் என வெய்யவன் தோன்றினான். சூரியோதயம். ஆன்ற காதல் அஹ்தூர, அவளுடைய காதலானது அவ்வகையிலே இருக்க. எய்துளி அது அடைந்த சமயத்திலே மூன்று லோகமும் மூடும் அரக்கராம் ஏன்ற காரிருள், மூன்று உலகத்தையும் மூடி தங்களது இருளால் மூடி கிடைக்கின்ற அரக்கர் காரிருள் நீக்க, இருளை நீக்க இராகவன் தோன்றினான், ராவன் தோன்றினான் என வெய்யவன் தோன்றினான், சூரியன் உதித்தான். இந்த பாடம் முடிச்சுலாம் இல்லை, இன்னும் 143 பாட்டு இருக்கு. முடிச்சிடலாம். விடியல் காண்டிலன் ஈண்டு தன் உயிர் கண்ட வெய்யால் படியிலால் மருங்கு உள்ள அளவு என அவன் பாரான் கடிதின் ஓடினன் எடுத்து உள்ளை கறந்து அவள் காதல் வடிவினாளுடன் வாழ்வதே மதி என மதியாக. விடியல் காண்டல் மகன் பொழுது விடிந்ததை கண்டதனால் ஈண்டு தன் உயிர் கண்ட வெய்யாள். ஓ, விடிந்ததும் கூட தன்னுடைய உயிர் இருக்கு இன்னும் என்று சொன்ன என்று தன் உயிர் பிழைத்த தன் உயிர் கண்ட வெய்யாள் கொடிய அரக்கி படியிலாள் மருங்கு உள்ளளவும் என அவன் பாரான். படியிலாள் ஒப்பற்ற அந்த சீதையானவள் மருங்கு உள்ளளவு அவள் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என அவன் பாரான், என்னை அவன் பார்க்க மாட்டான். கடிதின் ஓடினன் எடுத்து விரைவாக ஓடி சென்று அவளை எடுத்து கறந்துனா எங்கேயாவது மறைத்து வைத்து, கடிதின் ஓடினன் எடுத்து ஒல்லை கறந்து ஏதோ ஒரு இடத்துல உடனே ஓடி போய் அவளை எடுத்து ஒளித்து வைத்து அவள் காதல் வடிவினானுடன், அவளது காதலே வடிவாக இருக்கும் அவனுடன், அவள் காதல் வடிவினானுடன் வாழ்வதே வாழ்வு என மதிதான்.
இல்ல வாழ்வதே வாழ்வேன மதியா. மதினா வேற அர்த்தம் இருக்கு.